கலிபோர்னியா கடற்கரையில் வெள்ளத்தில் சிக்கிய 10 வயது இந்திய வம்சாவளி சிறுவனை துணிச்சலுடன் காப்பாற்றிய 16 வயது உயர்காப்பாளர் ரைடர் வில்லியம்ஸை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டினார். கடந்த ஜூலை 25ஆம் தேதி கலிபோர்னியாவின் சாண்டா குரூஸ் நகரில் உள்ள சீபிரைட் கடற்கரைகள் நத்தானியல் ராய் என்ற சிறுவன் கடுமையான அலைகளில் சிக்கினார். அப்போது பணியில் இருந்த உயிர்காப்பாளர் வில்லியம் தனது கண்காணிப்பு கோபுரத்திலிருந்து சுமார் 20 கஜம் தொலைவில் சிறுவன் ஆபத்தில் இருப்பதை கவனித்தார். உடனடியாக கடலுக்குள் சென்று சிறுவனை பத்திரமாக மீட்டார். இந்த மீட்பு காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. இதனையடுத்து வில்லியம்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினரை வெள்ளை மாளிகைக்கு அழைத்த ட்ரம்ப் ஓவல் அலுவலகத்தில் அவர்களை சந்தித்தார். சிறுவன் நத்தானியல், அவரது தந்தை சுமிராய், சகோதரி லைலா உள்ளிட்டோரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது ஜார்ஜியாவின் ஜனநாயக கட்சி செனட்டரான ஜான் ஓசாஃப் கூறிய கருத்துக்கள் குறித்து CNN மூத்த செய்தியாளர் கிறிஸ்டன் ஹோம்ஸ் கேள்வி எழுப்பினார். அப்போது அவரை பலமுறை இடைமறித்த ட்ரம்ப் அமைதியாக இருங்கள் என கூறினார். சிறுவன் முன்னிலையில் மிகவும் மரியாதை குறைவாக நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் கிறிஸ்டன் ஹோம்ஸை ஒரு போலியான செய்தியாளர் என்றும் போலி செய்திகளை பரப்புபவர் என்றும் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்தார். ட்ரம்பின் அணுகுமுறை செய்தியாளர்கள் மத்தியில் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.